வணக்கம் வணக்கம். விளக்கம் தெரியுமா? இப்படி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் புலகுடியாம்பட்டு கே வெங்கடேஷ் அங்காள பரமேஸ்வரி நாடக சபா. நம்ம கிட்ட 2 கம்பெனி இருக்கு. ராஜ் அண்ணன் ஒரு கம்பெனி, வெங்கடேஷ் அண்ணன் ஒரு கம்பெனி. எல்லா ஊர்லயும் 2 வாத்தியார் வள்ளின்னு சண்டை. அண்ணன் ஸ்கூட்டில அவங்க ஊர் ஆடும்போது கூட ஏன் 2 வாத்தியார் வள்ளின்னு சண்டை. ஆனா இந்த ஊருக்கு கூப்பிடாத 2 வாத்தியார் வந்து என்ன காரணம்? என்ன காரணம்? ஒரு சமூக ஆட்டம் இல்ல. அதே பெருமையா சொல்லுவாங்க. அப்படி நாளைக்கு 2 ஜமா காட்டுறது. அப்படி சங்கராபுரம் வட்ட உலகுடையாம்பட்டி வெங்கடேசன் இவங்களுக்கு எல்லாம் தெரியும் தம்பி. ஆமா, இந்த மாறு இடத்துல வந்திருக்கிறேனே ஜான அங்கத்துக்காக சேலையும் ஜாக்கெட் அணிஞ்சிட்டு வந்திருக்கேனே. இதனுடைய விளக்கத்தை கேட்டேன் தம்பி. காட்டுனா தெரியும். தொடப்ப கட்டியால் அடிப்பான் காட்டுறோம் ஐயா. விளக்கத்தை மொகரை பர்றிய உனக்கு சாண குடிச்சு தம்பி. மேலதான் ஏறுவா. ஐயோ ஆமா, நீ உன் மேல ஏறுறாங்கடா வந்து அப்படியே திடமானவனு புதிய மரமும் நீ ஒன்னுட கண்டவன் பார்த்த கண்ணியாட்டி உன் மேல ஏறிதான் என்னடா புண்ணி என்னடா மோத போகுது அவர் தாண்டா மோது என்னடா மோத போகுது. உடம்பு அமுதவல்லி. ஆமா, அமுதவல்லி என்று விளக்கம். என்னுடைய கணவர் பேர் என்ன? என்னுடைய கணவர் மகாசூரன். அது மட்டும் அந்த அம்மா வேகமா சொல்றவாய அவன்ட்டு நான் வாங்கினேன் கண்ணி. அப்படி என்னதான் இருந்தாலும் ஒரு கணவர் பேரு மனைவி சொல்லக்கூடாது. காசு கூட 100 ரூபா வாங்கிக்க. ஏன்? நான் ஏதாவது நம்ம அவன்ட்டு பேசணும் அவன் வீட்டு தாண்டி சொல்லிட்டு போறேன். ஏன்? நரம்ப கழிட்டுவான். அப்ப காசு கொடு. காசு கொடு. தரம் காலையில தரேன். ஆமா, இப்ப கொடுத்தாதான் அடி. எனக்கு ஆப்போசிட். இந்த ஊர்ல தலைவர் நின்னா பட்டு ஜெயிச்சிடும் போல. அப்படி என்னுடைய கணவர் பெயர் என்ன? ஒரு கிளாஸ் டீ வாயில இருந்து போதான் வாயில ஊத்துமா பேர் நான் கேக்குறேன். அண்ணவருக்கு பாதி ஆளாக விளங்கக்கூடிய என்னுடைய பேரு அமுதவல்லி. அமிர்தவல்லி அமிர்தவல்லின்னு சொல்லுவாங்க கண்ணி. அமிர்தவல்லி. ஆமா, எந்த ஒரு குறையும் இல்ல, சந்தோஷமுடன் தான் நாங்க இருக்கிறோம் தம்பி. ஆமா, எந்த ஒரு குறையும் இல்லாமல். ஆமா, இது வரைக்கும் அந்த குறையும் இல்ல, அந்த குறையும் கிடையாது. அதனால இப்பொழுது ஏதோ காரணம் தெரியல பதியானவரை எங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டுருக்காரு. அதனால எங்க வீட்டுக்காரர் தான் உனது மனைவி அமிர்தவல்லி வந்து நறுக்க செய்வோடு. ஊர் வளர்ந்து உங்களுக்கு எல்லாம் ஆம்பளைனே கிடையாது. ஏன்டா? என்னடா? ஏன் அவருக்கு என்ன? என்னமோ சென வரவங்க சூத்தாட்டங்குதா. நீ எப்ப கண்ணாடி எடுத்து பாத்தீங்களா? என் மோள வாங்க மூஞ்சி பிடிக்கலன்னா கிளம்பி செத்தே போட்டான். நீ ஏன் மூஞ்சி பாரு? நீ அவங்க உண்மைதானே சொல்றாங்க. அட்ராஸ் கண்டுபிடிச்சு உன் வீட்டுக்கே வரைகிறேன். என் மூஞ்சி சரியில்லையா? ஆமா, வீட்டுக்கு வருவான் பழைய மரமும் பழைய தொடப்பாடி எடுத்து திஷ்டி கைக்கிறதுக்கா? என்னுடைய கணவர் இருந்தால் மனைவி வந்து சரி ஒரு டைம் அது ஓடுற ஆதார் கார்டுல அது போட்டவே தெரியல. எல்லா ஆதார் கார்டுலயும் அந்த போட்டாலும் தெரியாது. போ, அது எல்லாம்
வாங்குறதுக்கு நானு நீ நான் சூத்துல வச்சேன் ஏன்டா எல்லாம் கழண்டிட்டு வீக்குது ஒரு பேண்ட் லூஸ் எம்மா அவன் ஆட்டம் கத்துக்கும் போது வாங்கின பேண்ட் எம்மா அது ஆட்டை கட்டுட்டு 1999 அதுல இருந்து அதே தான் போட்டு கிடக்குறான் அப்புறம் லூஸ் ஆகாது என்ன பண்ணும் போட்டா படல் சொடி வச்சுக்கிறாங்க பொண்டாட்டி நீ போய் நானும் போக மாட்டேன் எனக்கு உடம்பு சரியில்லை 3 நாளா உடம்பு சரியில்லை எங்க முடியுது எங்க முடியுது சூத்துக்கு கரெக்டா இருக்கும் பாலம் இல்ல பங்கமான கைது எந்த விட ஒரு பங்கு சுத்து பெருசா ஒட்டி போய் கிடைக்குது ஆமா எங்க இப்ப யாரு எங்க வீட்டுக்காரர் என்னதான் சொன்னாரு இதுக்கு மேல ஆம்பளைச்சாலும் சூத்து கூட்டி போறாரு எங்க வீட்டுக்காரர் எனக்கு கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அதுதான் நாங்க கல்ல குடிச்சலாம் கல்ல குடிச்சாலும் கணவன் ஃபுல்லா குடிச்சாலும் புருஷன்னாங்க ஆமா குடிச்சு குடிச்சு 10 லட்சம் வாங்கி கொடுத்துட்டு போட்டாங்க 10 லட்சம் சரி என்னுடைய கணவரை பார்த்து விட்டு வருகிறேன் கயிறு எடுத்து கைத்துல மாட்டிக்கிட்டு இங்கே இருக்கான்னு இங்கே மாட்டிக்கிட்டேன் சரி என்னதான் அவரு சொன்னாரு அவரு என்னதான் அவரு சொன்னாரு என்னடா சொன்னாரு ஒன்னு என்ன ஏறி வேலைக்கு போக சொன்னாரு எதுக்கு அங்கெல்லாம் ஆள் இருப்பாங்க ஆள் இருந்தா ஓடல செய்யணும் அங்க ஆள் இருப்பாங்க நீ எங்கன்னா போய் செய்யணும் வருஷம் எங்க வீட்டுக்காரர் வருஷம் உன் பலபத்தை உடைக்க சொல்றீங்க யாரு நான் உன் சிலேட்டை உடைச்சிடும் போ பாக்கலாம் யாரு உடைக்கிறாங்க யாரு உடைக்கலன்னு போ பாக்கலாம்டா போடி போடா அது போடி போடி ஆடாயா அது போட்ட போய் சொல்றேன் போட யாரவா பொண்டாட்டி அங்க எண்ணி எங்க குடும்பம் மாதிரி ஒரு சக்காலத்து கூட இந்த ஊர்ல குடும்பம் மன்னவா சொந்த பொண்டாட்டியா என்னடி பண்றாங்க எனக்கு கடந்து இருந்து வருது எலி செத்த கவலை ஒரு எலி சுருங்க மாட்டு சொல்லிட்டு என்ன இது அம்மா போய் கூட்டுவான்னு சொன்னா ஐயா பார்க்க போறேன்னா நாம இருந்த மலரை கொண்டு வரணும் அப்படின்னு மடியில வச்சுட்டு வந்தேன் உட்காந்து ஓட்டத்தை கீ இறங்கிட்டு அதான் ஒண்ணு ஒண்ணா புடிங்க போட்டாங்க நாம அந்த மலரோட கம்பெனி ஒண்ணு போடுறாங்க சாம்பா எடுத்துட்டாங்க மன்னவா
அது மந்த மக்கள் ஆத்தியமாக ஏன் பொண்டாட்டியே என்ன ஸ்டாண்ட் ஆகுது என்னங்க என் பாதம் அடித்தவர்கள் என்றென்றும் சுபசமாக நீ ஓடி வந்து எழுந்துரு மன்னவா நீங்க வாழ்த்தி வரமுடித்து மிக்க மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கிறோம் இருந்தாலும் ஒரே ஒரு சந்தேகம் ஆச்சு கேட்ட மனவருத்தம் இல்லையே மன்னவா இந்த பாரா சபதனிலே இப்பேற்பட்ட சபைக்கு முன்பதாக என்னை அழைத்த காரணம் அதானே கேக்குறேன் அது தேவன சிறப்படிக்கும் ஐயோ பணத்தாக்கமாய் போச்சு ஐயோ 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 என்னது எங்க போறீங்க பௌர்ணமி போன உடனே வீட்டுக்காரருக்கு பைத்தியம் முத்தி போச்சு என்ன அப்ப நான் போன பேதம் என்னடா என்ன பைத்தியம் என்னமோ கம்யூனிட்டி மேல சாமி வந்தா கண்டவெல்லாம் கை எடுத்து கும்பிட வேண்டியதுதான். அப்ப யாரு கம்யூனிட்டி தேவர அங்க யாரு கேக்குற இப்ப வேலைக்காரன் சொல்லு. யாரு கேக்குற காமனா பெண்ணே அப்ப நீ கொண்டாட்டு ஒரு நாளைக்கு 7 டீ குடிக்கிறான். ஓ பானமான சாதம் அதனால தேவர மகிழ்ச்சி நீங்க போகும்போது ஏதோ ஒரு ஆபத்து வந்தால்
தாலி அறுத்து விட்டு தாய் வீடு போவேணும் தாய் அடிதான் வர்ற பெரிதாக தேவையா பேசுகிறாய்